குளிர்காலத்தில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பெறுவதில் பல்வேறு ஆரோக்கியமான உணவுகள் உள்ளன. குறிப்பாக குளிர்காலத்தில் நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நெல்லிக்காய் பெரிதும் உதவுகிறது. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஆயுர்வேதத்தில் ஆம்லா பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்ட சிறந்த பழமாகும். இது பழங்காலத்தில் நீண்ட ஆயுளை ஊக்குவிக்கிறது. இவை செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை குணப்படுத்துகிறது. இவை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி காய்ச்சல் ஏற்படுவதை குறைக்கிறது. மேலும் நெல்லிக்காய் உண்பது ஆஸ்துமாவை போக்குகிறது, கண்களின் ஆரோக்கியத்திற்கு மற்றும் முடி வளர்ச்சியை தூண்டுகிறது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த நெல்லிக்காய் பயன்படுத்தும் முறைகள் சிலவற்றைக் காணலாம். வெறும் வயிற்றில் நெல்லிக்காயை சாப்பிடுவதற்கான வழிகள். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் நெல்லிக்காயை பின்வரும் வழிகளில் எடுத்துக் கொள்வதன் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆம்லா சாறு. நெல்லிக்காய் அற்புதமான ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சிறந்த பழமாகும். கூடுதலாக ஆம்லாவில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்துள்ளன. இவை நாள் முழுவதும் உணவை நன்றாக செரிமானம் செய்ய உதவுகிறது. இதற்கு வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் பொடியை ஒரு கிளாஸ் நீரில் கலந்து குடித்து வரலாம். ஆம்லா ஊறுகாய். இது மிக எளிதாக செய்யக்கூடிய உணவாகும். ஆம்லா ஊறுகாயை சாதம் மற்றும் பராத்தா ரொட்டி போன்றவற்றுடன் சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம். சில பழங்களில் நெல்லிக்காய் கூழ் துண்டுகளை 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்து, கறிவேப்பிலை, சிறிது உப்பு, பச்சை மிளகாய் மற்றும் சீரகத்துடன் கலந்து ஊறுகாய் செய்யலாம். இது செரிமானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும்.